கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் இந்த நாள் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள். இதிலே மகிழ்ந்து கலிகூற கடவோம். இந்த நாள் காலை வேளையில வேதத்தை தியானித்து நல்ல கர்த்தரை ஆராதித்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி காரியங்களை நடப்பீங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பார். இந்த நாளில் நாம் தியானிக்கக்கூடிய வசனம் யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25, 26 வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தரை யோபு நன்றாக அறிந்திருந்ததுனால கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்துவிடக் கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தார். அப்படி இருந்த யோபு சில காரியங்களிலே தவறி போனார். எப்படி தவறினார் என்று சொன்னால், ரொம்ப பயந்த காரியம், ஐயோ இது நடந்துருமோ, ஐயோ இது நடந்துருமோ என்று சொல்லி ஒரு பயம் அவருக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் இழந்த போது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதே. பாவம் செஞ்சா மட்டும்தான் நம்ம பயப்படணும், மற்ற எந்த காரியத்துக்கும் பயப்படக்கூடாது. பாருங்க, ஆண்டவரை தூசிச்சிருவாங்களோன்னு பயந்தார். கடைசியில பாருங்க, மனைவி கர்த்தரை தூசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவரை பற்றி நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அவர் யார், எப்பேற்பட்ட தேவன்? வேதம் சொல்லுகிறது, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால எப்பவும் அவர் கோபமா இருப்பதில்லை. ஆண்டவர் நம்ம தப்பு பண்ணும்போது கோபப்படுவார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா எப்பவும் கோபமா இருப்பதில்லை. அதனாலதான் அவர் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம பயந்து பயந்து வாழ்ந்தீங்கன்னா சுகம் இருக்காது, இளைப்பாறுதல் இருக்காது, அமைதல் இருக்காது, தத்தளிப்பே இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்து கொள்ள முடியாது. அதனால பயத்தை, கர்த்தர் நாமத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அவரையே சார்ந்து வாழ நம்ம பழகணும். அவரையே நோக்கி பார்க்க நம்ம பழகணும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த விஷயத்துல எப்படியெல்லாம் அவர் செயல்பட்டார், என்ன செஞ்சா கோபப்படுவார், என்ன செஞ்சா நம்மளை தண்டிப்பார், என்ன செஞ்சா நம்மளை விட்டு விலகுவார், இதை நாம் அறிந்திருக்கணும். அதை அறிஞ்சிருக்கணும்னா வேதத்தை நல்லா படிக்கணும். கர்த்தருக்கு மாத்திரம் எரிச்சலை மூட்டக்கூடாது. நீங்க கர்த்தர் நம்ம எல்லாரும் வாழணும் என்பதற்காகத்தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். சிலரை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எதற்காக? இல்லாத ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக. சிலருக்கு நல்ல குணத்தை கொடுத்திருப்பார். எதற்காக? மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பதற்காக. இப்படி ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். துன்மார்க்கனையும் உண்டாக்கினது அவர்தான், நீதிமானம் உண்டாக்கினதும் அவர்தான், இந்த கஷ்டப்பட்ட ஜனங்களை உண்டாக்கினது அவர்தான், நல்ல பணம் வைத்திருக்கிற உண்டாக்கினவரும் அவர்தான். அப்போ இதுல நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எதற்காக கர்த்தர் நம்மளுக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவம் செய்வதற்கு துணிகரம் கொள்ளக்கூடாது, அதற்கு பயப்படணும். மற்றபடி எந்த காரியத்திற்கு பயப்பட வேண்டாம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா எழுதியிருப்பார். எதற்கெல்லாம் நீங்க பயப்படணும்னு சொல்லி எழுதியிருப்பார். அதனால இந்த யோபுவை போல எல்லாவற்றிற்கும் பயப்படக்கூடாது. ஒரே ஒரு யோபு தான், ஒரு யோபுவை சோதித்தார். அதுக்கப்புறம் வேதத்துல யாரையாவது அப்படி சோதித்தார்னு இருக்காது. அந்த ஒரு யோபுல நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அதுல இருந்து என்ன மாற வேண்டுமோ மாற வேண்டும். அதைத்தான் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தான். உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அளவில்லாமல் இறங்கட்டும். உங்கள் சமாதானம் எங்கள் மத்தியில் அளவில்லாமல் இறங்கட்டும். எங்கள் குறைகளை மன்னியும், குற்றங்களை மன்னியும். உமக்கு நேராக எங்களை திருப்பும். நீர் விரும்புகிறபடி நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எதுக்கெடுத்தாலும் நாங்கள் ஆண்டவரே, அப்பா அப்பா அந்த பயந்த காரியம் எங்களுக்கு வந்துடக்கூடாது சுவாமி, அஞ்சக்கூடாது சுவாமி. எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும். இந்த வசனத்துக்கு நோக்கி பார்க்க நாங்கள் நடுங்கணும் சுவாமி. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.